உண்மையிலேயே ஒரு மாற்றமா ஒரு மனுஷன் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு அவர் ஏதாவது பண்ணணும்ல. அதை இன்னைக்கு கச்சிதமா நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவருடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு நான் உண்மையிலேயே கூஸ் பம்ப் ஆயிட்டேன். அதுலதான் மொத்த இடத்துல சொல்றாரு, லஞ்சம் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய அரசு நலத்திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நேரடியாக போய் அவங்களுக்கு சேரணும். அதுக்காக ஆதார் கார்டு மாதிரி தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு நாங்க அறிமுகப்படுத்த போறோம். இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க தேவையில்லை, நீங்க எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கார்டு, ஒவ்வொருத்தருக்கு அதாவது பிறந்ததுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டு அறிமுகப்படுத்துறோமோ அது எல்லாமே போய் சேரணும். அதுக்காக அவங்க வீடுகளுக்கே நேரடியாக கையில வந்து சேரும். இது ஏஐ மூலமாக நாங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அதாவது இதை ஏன் மடம் கட்டிக்கணும், இப்ப தமிழ்நாட்டோட ஏதாவது ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்க எங்க போய் அலையணும், கவர்மெண்ட் ஆபீஸ் ஏதாவது ஒன்று அலையும் போது நீங்க இந்த ஃபார்ம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களை அலைய விடுவாங்க. இதெல்லாம் எதுக்காக? டப்புக்காண்டி. அந்த டப்பு அந்த அதிகாரிக்கு மட்டும் போறது கிடையாது, அந்த ஆட்சியாளர்களுடைய அந்த அமைச்சருக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கும் போகுது. சோ அதை நம்ம முதல்ல ஆரம்பத்திலே ஒழிச்சிடுறோம். நீங்க எதுக்காகவும் எந்த கவர்மெண்ட் நிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு போர்டு போட்டாரு பாருங்க. நான் அப்படியே சொல்லுவாங்க சில்லறை செதற விட்டு அப்படி அந்த மாதிரி. ஏன்னா லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு எல்லா கட்சி ஆரம்பிச்சவங்களும் சொல்ற ஒரு வாக்கியம். இது வந்து 75 வருடமா கட்சி ஆரம்பிச்சவங்க அதான் சொல்றாங்க. புதுசா கூட இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச எல்லாரும் சொல்றாங்க. ஆனா யாராவது லஞ்சத்தை எப்படி ஒழிப்போம்னு என்னைக்கா சொல்லிருக்காங்களா? அதை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது புதுசா ஒரு திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்களா? யாருமே பண்ணது கிடையாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல் முறையாக நான் லஞ்சத்தை ஒழிக்க போறேன், ஸ்டார்டிங்ல முடிச்சு விட்டுறேன் இப்படிதான் அப்படின்னு வச்சிட்டாரு. இது வந்து ஒரு சிறந்த ஒரு திட்டமா பாக்குறேன். உண்மையிலே என்ன மனசார நான் விஜய்